ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, அவுட்டையும் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் ஒன்றா வச்சு பார்க்க போகிறோம். இந்த அவுட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளார வச்சதுக்கப்புறம் ஒன்று இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் கிழிச்சிட்டு மேலே அவுட் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த அவுட்டு கூட இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் பறக்கணும். எது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே எனக்கு தோணுச்சு. ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸ். நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த மாதிரி நடந்தா என்ன ஆகணும் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இந்த பட்டாசு நமக்கு யார் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜோதிராம் கிராக்கர்ஸ் கிட்ட இருந்து வந்துருந்துச்சு. அவங்க எல்லா பட்டாசும் குவாலிட்டியா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 60% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ தீபாவளி வரை வந்துட்டே இருக்கு. நீங்க பட்டாசு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதன் மூலமா அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க பட்டாசு வாங்கிக்கோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் போகிறது இல்ல நண்பா. ஒரு சிலருக்கு போகுது, ஒரு சிலருக்கு போகிறது இல்ல. சோ அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்து இல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கினேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை ரெக்டாங்கிள் ஷேப்ல இப்படி ஆக்கிட்டு டேப் வச்சு ஒட்ட போறேன். இப்ப புது டேப் இதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி தான் இப்படி தான் வைக்க போறோம். ஏன்னா நம்ம வச்சுக்கிற அவுட்டு கொஞ்சம் பெருசு. இந்த அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் கிடைக்கல, அதனால இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நான் டேப் வச்சு ஒட்டிக்க போறேன். ஓகே, இப்போ எல்லாமே பக்காவா பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட அவுட் உள்ளார வச்சு பார்ப்போம். அழகாக நிக்கிறது. ஆனா நம்மளோட அவுட்டுக்கு நெருப்பு வச்சாதான் பறக்கும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல சைட்ல ஒரு ஓட்டை போட்டுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி டூ ஷாட்டை வச்சு பார்ப்போம். ஏன்னா டூ ஷாட்ன்றது சின்ன பட்டாசு தான். ஸோ இது வந்துட்டு கார்ட்போர்ட் ஷீட் குள்ளாரே வெடிக்குதா இல்ல கார்ட்போர்ட் ஷீட்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அவுட் வச்சு பார்ப்போம். அவுட் வச்சு எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கேன், நான் பாம் கொண்டு வந்திருக்கேன். ஆட்டோ பாம், AK-47 பாம்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நம்ம தாரா கிழிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூ ஷாட்டை வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டூ ஷாட். இந்த ஓட்ட வழியா டூ ஷாட்டோட 3 வெளியில கொண்டு வர போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் என் கையில தான் இருக்கு. வச்சிட்டு உடனே ஓடிடணும். ஸ்டெபிலைசேஷன் நானே பண்ணலடா. ரெண்டு வெடி பட்டாசு டப்பாக்குள்ளே வெடிச்சுது. எவ்வளவு போக போறா, ஆனா டப்பாக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகவே இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்தது அவுட்டை ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்ல அவுட் பாக்ஸ் உள்ளார வச்சுட்டு நிக்க வைக்கலாம்னு பார்த்தா முடியல. ஸோ அதுக்காக டேப்பை யூஸ் பண்ணி அவுட் பாக்ஸ் குள்ளாரே நிக்க வைக்க போறேன். ஆனா டூ ஷாட் வெடிச்சப்போ அட்டை நவுந்தது தானே. ஓகே, வெற்றிகரமாக ஒரு வழியா நம்ம நிக்க வச்சாச்சு. இப்போ இந்த அட்டை போட்டு அப்படியே நிக்க வச்சிருக்கோம். இங்க திரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே வாங்க, கார்ட்போர்ட் ஷீட் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே காமி, நெருப்புடா. நான் என்ன நினைச்சேன், அந்த அவுட்டு கூட கார்ட்போர்ட் ஷீட் ஒண்ணு பறக்கணும், இல்லன்னா இந்த கார்ட்போர்ட் ஷீட் குள்ளாரே அவுட் வெடிக்கும்னு நினைச்சேன். ஆனா அவுட் ரொம்ப தரமான அவுட் தான் சொல்லணும். ஏன்னா கார்ட்போர்ட் ஷீட்டை தாண்டி போயிட்டு மேலே வெடிச்சுது. நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணுவோமா, இன்னொரு அவுட்டை. இப்போ நம்ம செகண்டா ஒரு அவுட்டை ட்ரை பண்றோம். இந்த கார்ட்போர்ட் ஷீட் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எரிஞ்சிருச்சு. மண்ணை போட்டு நெருப்பு அணைச்சிட்டோம். இப்போதான் கார்ட்போர்ட் பாக்ஸ் விஎஸ் அவுட் வச்சப்போ அவுட் தான் டெஃபினெட்லி வின் ஆச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தாண்டியும் அவுட் போய் மேலே வெடிச்சுது. உங்களுக்காக நாங்க இப்போ செகண்ட் டைம் ட்ரை பண்றோம். வச்சிட்டா அசோக், அவுட் மேலே போகும்டா.
அவுட் வச்சப்பையும் அவுட் தான் ஜெயிச்சுது. கார்போ ஷீட் தோத்துருச்சு. எப்படி கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க. எல்லாரும் பாருங்க. இந்த வாட்டி ஆனா கார்போ ஷீட் எரியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேர்ட் அவுட் வைக்கிறோம். அதே அவுட் தான். ஆனா இந்த வாட்டி நம்ம அசோக் வைக்க போறோம். ஏன்னா 2 வாட்டி ஷூட் பண்ணா 2 வாட்டி மேல அவுட் வெடிக்கிறது அவன் எடுக்கவே இல்ல. சோ இந்த வாட்டி நானே ஷூட் பண்ண போகிறேன். அசோக்கை வச்சுட்டோடே ஓடிடு. செம்ம. இந்த வாட்டி நம்மளோட அட்டை போட்டி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கோவிந்தா கோவிந்தான்ற மாதிரி ஒரு பக்கம் போயிடுச்சு. அசோக் நல்லா தெரியல. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். அசோக் ஹாய். சரி ஓகே, இப்ப இதுல நம்ம ஆட்டோ பாம்பு வச்சு பார்ப்போம்னா இன்னைக்கு இந்த அட்டை போட்டியே நம்ம தாரா ஆக்காம போகிறது இல்ல. நம்ம ஆட்டோ பாம்பை ட்ரை பண்ணலாம். காதர் கொய்யுங்கிறாடி. ஃப்ரெண்ட்ஸ் 3 அவுட் வச்சோம். 3 அவுட் வச்சப்பையும் கார்போ ஷீட்டுக்கு ஒன்னும் ஆகல. மேல மட்டும் தான் போயிருது. ஒரே ஒரு ஆட்டோ பாம்பு தான் வச்சோம். எல்லாம் செதறி போய் கிடக்குது. இங்க பாருங்களேன். ஒரு பாட்டு இந்த பக்கம் கிடக்குது, இன்னொரு பாட்டு தோ கிடக்குது, இது ஒரு பாட்டு, இங்க ஒரு பாட்டு. இதுக்கே அசோக் 2 ஆட்டோ பாம்பு வைக்கலான்னு சொன்னா. ஆனா நம்ம செதறிச்சு. நாம என்ன பண்றது? சரி ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு AK-47 ஒரு பாம்பு எடுத்துன்னு தான் சொன்னல, அதுவும் வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. சோ அது இந்த டைம்ல வச்சு பாத்துறேன். அட்டை இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே வச்சு பாத்துறேன். எனக்கு ஒரு ஆசைக்காக வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம AK-47 வச்சு பாப்போம். யாரும் இது வந்துட்டு லைட்டரை வச்சு ட்ரை பண்ணாதீங்க, வத்தியை வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் வத்தி எடுத்துன்னு வர மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சும்மா ஒரு ஆட்டோ பாம்பு வைக்க போறோம். நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் தான் பார்த்தேன். ஆனா அசோக் உடனே AK-47 அந்த அளவுக்கு சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டானா. சரி, ஆட்டோ பாம்புல எந்த அளவுக்கு சத்தம் வருதுன்னு பாக்கிறதுக்காக தான் இப்ப வெறும் ஆட்டோ பாம்பு நம்ம வைக்க போறோம். ஓடுங்கடா ராசனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்டுக்கும் இந்த கார்பன் பாக்ஸுக்கும் போட்டி வச்சது இந்த அவுட் தான் ஜெயிச்சது. நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட அவுட் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த வீடியோவை நாங்க வெறும் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக மட்டும் தான் போட்டிருக்கோம். இதை யாரும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ரொம்பவே டேஞ்சரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.